ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன். இது உங்களுக்கு பக்ஸ்பரிதாவங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கையில் இருக்க மொபைல் வந்து ROG 6 தான். 6 Pro இல்லை. 6க்கும் 6 Proக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது ரெண்டுமே வந்து 8+ Gen 1ல் வந்த மொபைல் தான். ஸோ கேமிங் மொபைல்ன்றதுனால வந்து அதுக்கு உண்டான எல்லாமே வந்து எக்ஸ்ப்ரெஷலாக வந்து ROGயில் இருக்க தான் செய்யுது. ஆனால் ROGயில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து இருந்திருக்கு. அதை பற்றி நான் புலம்பாத நாள் இல்லை. அந்த மாதிரி வந்து நிறைய சம்பவங்களும் வச்சு செஞ்சுருக்கு. ROG 5S எல்லாருக்கும் தெரியும், நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய பஞ்சாயத்து. அதில் வந்து தொட்டதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ன்ற மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆச்சு. பட் அதோட இதை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இன்ஹேண்ட் ஃபீல் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. பேக் டோரை மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க போல். இந்த வாட்டி வந்து அந்த எல்இடி இது வந்து அந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பெருசாக தெரியுது. அதே மாதிரி டேர் டு லீப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி டேர் டு ப்ளே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் ஒரு விஷயம் பார்த்தேன். அது என்னென்னா, S20 அல்ட்ராக்கும் இதுக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்குது. டிஸ்பிளே பிரைட்னஸ்ஸு. ஸோ பீக் பிரைட்னஸ் 1200 nits வந்து இது போகும் HDR கண்டென்ட்டில். ஆனால் ரெகுலர் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட பிரைட்னஸும் 850 nits தான். S20 அல்ட்ராவும் 850 nits தான். ஸோ அதனால் வந்து பெரிய வித்தியாசம் வந்து ரெண்டு மொபைலுமே இல்லை. பட் ஒரு பிரைட்டான டிஸ்பிளே, ஒரு தரமான டிஸ்பிளே. அதே மாதிரி இதில் கேமராவும் நல்லா இருந்தது. ஜென்ரலாகவே வந்து கேமிங் மொபைலில் கேமரா ஓரளவுக்கு தான் இருக்கும். பட் ROG சீரீஸில் நான் பார்த்த வரைக்கும் இந்த வீடியோகிராஃபிக் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதை வந்து நான் வந்து 5Sலேயே வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 6Sலேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ வேறு லெவலில் இருக்குது. அந்த 4K 60 FPS வந்து இதில் OS இல்லை அப்படின்ற இதுவை நம்ம முன்னே வச்சாலும் ஷேக் இல்லாமல் ஒரு நல்ல தரமான வீடியோ, கேமிங் மொபைலில் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியுமான்ற அளவுக்கு வந்து அதோட பர்ஃபார்மன்ஸில் வந்து வீடியோவில் காட்டுறாங்க. வேறு என்ன சொல்கிறது, பேட்ரி அதே மாதிரி 6000 mAh தான். 5Sக்கும் 6க்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எக்ஸாக்டாக வந்து ஃபோனோட சைஸு, டைமென்ஷன் எல்லாமே அதே தான். அதோட டெம்பர் கிளாஸ் கூட இதில் உட்காரும். பட் பேக்கில் மட்டும்தான் வந்து சேஞ்சஸ் இருக்குது. இந்த ஃபோன் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பெருசாக மூவிங் இல்லைன்ற மாதிரி பார்த்தேன். இது இப்போ யூஸ்டு மார்க்கெட்டில் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ரிவ்யூ போடுறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதே வந்து என்னோடய 2024 முதல் வீடியோ ROG வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.